கன்னி ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலில் தினமும் கன்னி ராசிக்குண்டான தினப்பலன்களை வெளியிட்டு வருகிறோம். நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும். இதனால் நமது சேனலின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு புதிய வீடியோவின் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக மொபைலில் கிடைக்கும். இன்று 28/5/2021 வெள்ளிக்கிழமை. இன்றைய கன்னிராசி பலன்களை காணலாம். இன்றைய கன்னிராசி கிரக நிலைகளை பொறுத்தவரை ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைந்து இருக்கும் அற்புதமான ஒரு கிரக அமைப்பு உள்ளது. இன்று லாபஸ்தானாதிபதி சந்திரன் 4ஆம் இடமான சுபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளது. குருவின் வீடான தனுசில் சந்திரன் வலுவாக அமர்ந்துள்ளது. இன்று உங்களுக்கு சிறப்பான கல்விகளை பெறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதுவரை தொழிலில் நீங்கள் நஷ்டத்தை அடைந்திருந்தால் இனிமேல் அது லாபமாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. உங்களது தொழில் நீங்கள் நினைப்பதை விட மிக வேகமாக வளர்ந்து சிறந்த லாபங்களை ஈட்டி கொடுக்கும். உங்களது வரவுகள் இன்று அதிகரிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் செயல்களை இன்று நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இன்று நீங்கள் உங்களது தடைக்கற்களை கூட சாதனை படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளும் யோகமான நாள் இது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுதவிகள் இன்று நிறைய கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண யோகம் கைகூடி வரும் அற்புத நாளாக அமைகிறது. திருமணமான தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நன்மைகளை தரும். இன்று உங்களது குழந்தைகள் மீது நீங்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்த வாய்ப்புகள் இன்று முன்னேற்றமடையும். மேலும் சிறந்த நன்மைகளை பெற இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 9. நமது கன்னி டுடே ராசி பலன் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளை ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.